வணக்கம். இப்போ நம்ம எந்த பகுதியில் இருக்கோம்னு பார்த்தோம்னா, இந்த பகுதி பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த மார்க்கெட் பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டிலே ஒரு புகழ்பெற்ற மார்க்கெட் சொல்லலாம். என்னடா ஆளே இல்லை, இது எப்படி புகழ்பெற்ற மார்க்கெட்னு கேட்டிங்கன்னா, நம்ம கொஞ்சம் ஏர்லியராக வந்துட்டோம். இப்போயே பார்த்தீங்கன்னா, வாகனங்கள்லாம் நிறைய வெளியில் காத்துக்கிட்டு இருக்கு பார்த்தீங்களா? ஏன்னா சரக்குகள்லாம் உள்ளே இறக்கிறதே காத்துக்கிட்டு இருக்கு. சரி, இது எந்த இதுன்னு இங்கே பார்த்தாலே தெரிஞ்சிருச்சு. வெள்ளைப்பூடு மார்க்கெட்டு தாங்க. அதாவது தேனி மாவட்டம் வடுகுப்பட்டி. வடுகுப்பட்டின்னு சொன்னாலே ரெண்டு விஷயங்கள் ஞாபகத்துக்கு வரும். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா கவி பேரரசு வைரமுத்து பிறந்த ஊர். இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த வடுகுப்பட்டி வெள்ளைப்பூடு சந்தை தாங்க. அதாவது இந்தியா முழுக்க இங்கே வந்து வடுகுப்பட்டியில் வந்து வெள்ளைப்பூடு வந்து மார்க்கெட்டு சேல்ஸ் ஆகுதுங்க. குறிப்பாக பார்த்தோம்னா ஹிமாச்சலில், காஷ்மீரில், மத்திய பிரதேசங்களில் விளையிற பூண்டு எல்லாமே வந்து வடுகுப்பட்டி மார்க்கெட்டுக்கு வந்து இங்கே வந்து வந்துடுது. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா நிறையா வந்து இந்திய மாநிலங்களில் இருக்க பல சந்தைகளுக்கு வந்து இங்கேருந்து தான் போய்கிட்டு இருக்கு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ரகம் வாரியாக வெள்ளைப்பூடு வந்து விதவிதமாக வச்சுருந்தாங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா மலைப்பூண்டுகளும் இங்கே கிடைக்கிது. அதாவது இங்கேருந்து நம்ம வடுகுப்பட்டியிலேருந்து பார்த்தாலே தெரியும், மேற்கு தொடர்ச்சி மலையில் கொடைக்கானல் மலைப்பகுதிகளில் விளையிற மலைப்பூண்டு, பூம்பாறையில், கவுஞ்சி, மன்னமனூர், பல்லங்கி, வில்பட்டி இந்த மாதிரி பகுதிகளில் அங்கே பூண்டு விவசாயம் வந்து நிறையா இருக்குது. ஸோ அந்த பகுதியிலேருந்து பார்த்தீங்கன்னா பூண்டுகள் வந்து இங்கே வந்து விற்பனைக்கு வந்து நிறையா வருதுங்க. இந்த மார்க்கெட்டு பார்த்தீங்கன்னா வாரத்தில் வந்து வியாழக்கிழமை மற்றும் ஞாயிற்றுக்கிழமை இந்த 2 தினங்கள் மட்டுமே இந்த பூண்டு மார்க்கெட் ஆனது இருக்குது. மற்ற நாளில் வந்து சேல்ஸ் இருக்கும். ஆனால் அந்த வியாழக்கிழமை மார்க்கெட்டில் மட்டும் பார்த்தீங்கன்னா குறிப்பாக நிறைய வந்து வெள்ளைப்பூடுகள் வந்து அதிக அளவில் வந்து குமிஞ்சிருக்கு பார்த்துக்குங்க. இப்போ நம்ம பார்க்குற காட்சியே பாருங்களேன், இவ்வளோ வெள்ளைப்பூடெல்லாம் நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்துருக்க மாட்டோம். நமக்கு தெரிஞ்ச ஒரே வெள்ளைப்பூடு வெள்ளை கலரில் மட்டும்தான் இருக்கும். அதனால தான். ஆனால் இதில் பாருங்கள் எவ்வளோ வண்ணங்களில் வெள்ளைப்பூடு ரகம் வாரியாக பிரித்து வச்சுருக்காங்க பாருங்களேன். இங்கே இருக்கவங்கள்ட்ட கேட்டப்போ பார்த்தீங்கன்னா இந்த வெள்ளைப்பூடு சந்தை எப்படி இங்கே வடுகுப்பட்டியில் அந்த கிராமத்தில் உருவாச்சு அப்படின்ற காரணத்தை கேட்டிங்கன்னா, இங்கே ஒரு குறிப்பிட்ட சமூக பகுதி மக்கள் வந்து பார்த்திங்கன்னா கொடைக்கானல் மலைப்பகுதிகளிலிருந்து விளைஞ்ச வெள்ளைப்பூடு இதெல்லாம் வந்து இங்கே இந்த ஊரில் கொண்டு வந்து விற்றுருக்கிறதுனால காலப்போக்கில் பார்த்திங்கன்னா இந்த கிராமம் வடுகுப்பட்டி பேரூராட்சியானது வெள்ளைப்பூடுக்குன்னே ஒரு புகழ்பெற்ற ஊராக ஆயிடுச்சு பார்த்துக்குங்க. இங்கேருந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் இந்திய மாநிலங்கள் பலருக்கு வந்து ஏற்றுமதி செய்யப்படுது. அது மட்டும் இல்லாமல் கொடைக்கானலிருந்து விதைகள் வாங்கிட்டு வந்து அந்த விதைகளும் பார்த்திங்கன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஜம்மு காஷ்மீரில், ஹிமாச்சலில், மத்திய பிரதேசம் போன்ற மாநிலங்களில் வந்து வெள்ளைப்பூடு வந்து விளைச்சலுக்கு இங்கேருந்து விதைகள் தான் அனுப்பப்படுது. ஸோ அந்த வகையில் பார்த்தோம்னா தமிழ்நாட்டுக்கு வந்து ஒரு வடுகுப்பட்டி சந்தை வந்து ஒரு புகழ்பெற்ற சந்தையாகவே இது இருக்குது. இங்கே பாருங்கள் பெட்டிகள்லாம் நிறைய அடுக்கி வச்சுருக்காங்க வெள்ளைப்பூடு வந்து. எல்லாமே ஒவ்வொரு ரகமும் ஒவ்வொன்றில் இருக்குது பார்த்துக்குங்க. விலையும் கேட்குறப்ப பார்த்தீங்கன்னா அதாவது ஒரு கிலோ வந்து குறைஞ்சபட்சம் 35 ரூபாயிலிருந்து அதிகபட்சம் ஒரு 150 ரூபா வரைக்கும் வந்து ஹோல்சேல் ரேட்டில் வந்து இங்கே வந்து விற்பனை ஆகுது. அதை ரீட்டைல் வியாபாரிகள் வந்து வாங்கிட்டு போயிட்டு அவங்க கொஞ்சம் ரேட்டு வந்து அவங்க லாபம் வச்சு விற்பாங்க பார்த்துக்குங்க. அதே மாதிரி வெள்ளைப்பூடுகள் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா அடிமட்டம் ஒரு சின்ன பூடுலேருந்து அது பெருவட்டுன்னு சொல்கிறாங்க, எம்பின்னு சொல்கிறாங்க, அப்புறம் பார்த்திங்கன்னா இன்னொரு ரகம்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி பல ரகங்களில் வந்து பிரித்து வந்து இங்கே வந்து வெள்ளைப்பூடுகள் வந்து விற்பனை ஆகிக்கிட்டு இருங்க. இதற்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஊருக்குள்ளே, அதாவது வடுகுப்பட்டியில் வந்து ஊருக்குள்ளே வந்து இந்த மார்க்கெண்டானது வந்து பரபரப்பாக இயங்கிக்கிட்டு இருந்துச்சு. இப்போ ஊருக்கு கொஞ்சம் வெளிப்புறமாக, அதாவது வந்து தேனி திண்டுக்கல் நெடுஞ்சாலையில் பார்த்தீங்கன்னா பைபாஸ் ரோட்டில் இருந்து ஊருக்கு வடுகுப்பட்டி ஊர்லேருந்து முதல் பகுதியிலே கொஞ்சம் என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா இந்த சந்தையானது புதுசாக கட்டி கடந்த ஒரு 3-4 வருடங்களாக இந்த பகுதியில் வந்து விற்பனையானது நடைபெற்றிருக்கு. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா வியாபாரிகள் காலையில் 9:45 வந்து கரெக்டாக மணி அடிக்கிறாங்க, பெல் அடிக்குது. ஸோ அப்போ இருந்து பார்த்தீங்கன்னா ஏலமும் எடுக்கிறாங்க. அது மாதிரி பார்த்தீங்கன்னா விற்பனைக்கு வந்து பார்த்திங்கன்னா பூண்டுகள் வந்து நிறைய அதிக அளவில் வந்து போயிட்டுருக்கு பார்த்துக்குங்க. ஸோ அந்த பகுதியில் பார்த்திங்கன்னா வாகனங்கள் வந்து நிறைய வந்து பூண்டுலேருந்து ஏற்றிட்டு போகிறத நம்ம அதனால் பார்க்க முடிஞ்சிச்சு. அது மட்டும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பெட்டிகளையும் நிறையா அந்த ரகத்தோட பேர் எழுதியிருக்காங்க, விலையோட விலையும் எழுதியிருக்காங்க, என்னென்ன ரகம் அப்படிங்கிறதான் எழுதியிருக்காங்க. இந்த மாதிரியான ஒரு சிறப்பு வாய்ந்த ஊராக வந்து வடுகுப்பட்டி இருக்குன்னே சொல்லலாம்.